நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல குடுத்துங்க எங்களுக்கு 5 ஆடு குடுத்தாங்க. யார் குடுத்தது? ஆமாங்க. அம்மா குடுத்த ஆடுங்க. ஆ, 4 ஆடு, ஆ, 4 குட்டிங்க, 1 கெடாய் குடுத்தாங்க. ஆ. அதிலயே நான் வளர்த்திட்டேங்க. ஒரு 50 உருப்படியா வளர்த்திட்டேங்க. ஐயா! சூப்பர். 50 உருப்படி வளர்த்தீங்க. அது பாதி வித்தாச்சுங்க. இன்னும் ம். 3/4 இருக்குதுங்க. ஆ, இப்ப டெலிவரிக்கே அந்த குட்டி கத்துதுன்னா, ம். அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு தெரியுங்களா? சாமி கும்பிட்டு டெலிவரி பார்ப்பேன் நான் ஆடுகளுக்கு. ஓ! நீங்களே டெலிவரி நானும் பாத்துருவீங்களா? டெலிவரி பார்ப்பேன். ஆ, ஆட்டுக்கு எப்படி? முடியாத கட்டத்துக்கு மட்டும் தான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவேன் ஆ, நான். எப்படிம்மா டெலிவரி பாப்பீங்க? இல்லாத ஜீவன் பார்க்கறக்கு என்ன கொஞ்சம் சோறு தண்ணி இல்லாம கொஞ்சம் இன்னும் நான் நல்லா ஆ, தெம்பா இருந்துச்சு நல்லா இன்னொரு 10 ஆடு சேர்த்து வைக்குவேன் நான். வளர்த்துருவீங்க. ஆனா ஆடுகள் வந்து குழந்தைங்க மாதிரி பக்கத்துல தான் படுக்க வைக்கணும். ம். பக்கத்துலயே படுக்க வச்சுக்குவீங்க. பக்கத்துல பாயில் போட்டு பாயில தான் படுக்க வைக்கணும். ஆ. எவ்வளவு அதெல்லாம் வருமானம் வித்தாச்சு. இதுல எடுத்தீங்கம்மா? வருமானங்களா? ம். வருமானம் வருங்க வருஷத்துக்கு. பெரியபுத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்க ம், ஒரு ம், அம்மாங்க பாத்தீங்கன்னா, அரசு வழங்கிய 4 ஆடுகள வச்சு கிட்டத்தட்ட 50, 60 குட்டிகள பெருக்கியிருக்காங்க. நாட்டு வெள்ளாடுகள் வந்து எந்த அளவுக்கு வளர்க்கணும், அதை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கங்கம்மா. ம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க. உங்க பேரு, உங்கள பத்தி ஒரு சிறிய அறிமுகத்த சொல்லுங்க. என் பேர் அம்பிகாங்க. ம். பேர் அம்பிகாங்க. எங்க வீட்டுக்கார் பேர் ஆ. கோதண்டராமன். நாங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறோங்க. என்ன ஆடு வச்சிருக்கீங்க? வெள்ளாடுங்க. ம். வாங்கிட்டு வந்து 15 வருஷம் ஆச்சுங்க. வாங்கிட்டு வந்து 15 வருஷம் ஆச்சும்மா. 15 வருஷம் கவர்மெண்ட்ல குடுத்துங்க எங்களுக்கு 5 ஆடு குடுத்தாங்க. யார் குடுத்தது? ஆமாங்க. அம்மா குடுத்த ஆ ஆட்ட அம்மா குடுத்த ஆடுங்க. ஆ, 4 ஆடு, ஆ, 4 குட்டிங்க, 1 கெடாய் குடுத்தாங்க. ஆ. அதிலயே நான் வளர்த்திட்டேங்க. ஒரு 50 உருப்படியா வளர்த்திட்டேங்க. ஐயா! சூப்பர். 50 உருப்படி வளர்த்தீங்க. அது பாதி வித்தாச்சுங்க. இன்னும் ம். 3/4 இருக்குதுங்க. ம். 3/4 இருக்குதுங்க. அ. பாதி வித்துட்டீங்களா? பாதி வித்தாச்சுங்க. கெடாய்கள வித்துட்டேங்க நான். ஆ. வித்தாச்சுங்க. ம். காலையில வந்து 7 மணிக்கு அவுத்து விடுவேங்க நான். ம். அவுத்துட்டா மத்தியானம் 1 மணிக்கு கொண்டு போவேங்க நான். ம். ஒவ்வொரு நாளைக்கு 1 மணிக்கு 1 மணி ஆகுது. ஒவ்வொரு நாள் 12 மணி ஆகுங்க. தண்ணி எப்ப வந்துச்சுன்னா அப்ப ஆடு ஓடிருங்க. ம். அங்க போய் புண்ணாக்கு தண்ணி வச்சு, புண்ணாக்கு தண்ணி குடிச்சு தீனி கட்டி விட்டுருவாங்க எங்க வீட்டுக்காரர். 2 பேர் வேணுங்க. ம். ஆட்டுக்கு மட்டும். ம். ஒரு ஆள் தீனி சமைக்கிறதுக்கு, ஒரு ஆள் ஆடு மேய்க்கிறதுக்கு. ம். 2 பேர் வேணுங்க. ம். இங்கிருந்து போகும்போது ஆடுக தீனுக்கு தான் போகும். ம். தண்ணி குடிக்காது. தீனாலும் தின்னுனாலும் தான் அப்புறம் தண்ணி வைக்கணும். ம். தண்ணி வைக்கணும். ம். ஆ ஆடு மேய்ச்சு மேய்ச்சு என் உடம்பே போயிருச்சு. ஏம்மா அப்படி சொல்றீங்க? அப்ப டைம் சோறு இல்லதாங்க. ம். காலை நேரத்துல வந்தா, எத்தனை மணி ஆகுதுன்னு தெரியாதுங்க எனக்கு. ம். எத்தனை மணி ஆகுதுன்னு தெரியாதுங்க. ம். காலை நேரத்துல வந்தா தான் வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் மேயுங்க. வெயில் அடிச்சு ஓடிரும். ம். தண்ணி தாவத்துக்கால நிக்கவே நிக்காது ஆடுகள்லாம். ம். ஆடுக நிக்காதுங்க. ஆ. நாங்க போய் எல்லாம் கழுவி எல்லாம் சுத்தமா கழுவி எடுத்து எல்லாம் கூட்டி எடுத்து ம். சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு மணி 2 ஆயிருங்க. 2000ங்களா? 2 ஆயிருங்க. ஆ. அங்கிருந்து ஓட்டிட்டு வரணுங்க. ஆ. 3 மணிக்கு ஓட்டிட்டு வரணுங்க ஆடுக. ஆ. ஓட்டிட்டு வந்து மறுபடியும் சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு போகணும். ம். அ இப்படி ஆடு மேய்க்கிறோங்க நாங்க. ஆனா உருப்படி மட்டும் நல்லா பெருக்கமாயிருச்சு. பெருக்கிட்டீங்க. பிரச்சனை இல்ல. முன்னாடி என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? நானுங்களா? ஆ. நான் கிடைச்ச வேலைக்கு தோட்டத்து வேலைக்கு போயிட்டு ஆ. இருக்கேன். சரி, இப்ப நீங்க தொழிலாளியிலிருந்து முதலாளியா இருக்கிறீங்க. ஆமாங்க. ஆ? இப்ப தொழிலாளியிலிருந்து முதலாளி ஆனதுக்கு முதலாளி அப்புறம் சரி, கவர்மெண்ட் 4 ஆடு குடுக்குமோன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? பாக்கலைங்க. ஆ. எங்க கூட குடுத்த ஆடுக வாங்கின ஆடுக பூரா செத்துருச்சுங்க. ஆ. ஆனா எனக்கு குடுத்த ஆடுக சும்மா பெருகிருச்சு. பெருகிருச்சு. கைராசி தாம்மா. கைராசிங்க. ஆ. இப்ப எல்லாம் வாங்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆ. உங்ககிட்ட தான் வாங்கணும் நாங்க ஆடுக. ஆ. யாருகிட்ட வாங்கக்கூடாது. ஆ. உங்க ராசி பரவாயில்லாம. ஆ. எத்தனை பேர் வாங்கணுங்க பூரா அப்படி சொல்றாங்க. ம். கோயிலுக்கு கூட 2 ஆடு வாங்கிட்டு போனேன். கெடாய் ம். வாங்கிட்டு போனேன். ம். அவங்க காலையில வந்து ஆர்டர் பண்ணிட்டு போறாங்க. ம். வாங்கணும் உங்ககிட்ட தான் ஆடு வாங்கணும். ம். ஆனா உங்க கை ராசி பரவாயில்ல. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஆனா பெருக்கும் தான் ஆகுது. கம்மியாகிறது இல்ல. ஆ. சரி, கோயிலுக்கு போம்போது போயிட்டு வந்தா 2 ஆடு புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, போம்போது ஒரு ஆடு எங்களுக்கும் குடுங்க. நாங்களும் வாங்கிட்டு சரிங்க. போய் பெருக்கிறோம். இல்லைங்களா? நீங்களும் இப்படி மேய்ப்பீங்களா வெயில்ல? மேய்ச்சிட்டா போச்சுங்க. ஆ, இதுல என்ன இருக்குது? ஆ, ஏங்கம்மா. சரி, ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் 4 ஆடு குடுத்துச்சு. அந்த ஆமாங்க. 4 ஆட்ட வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ஆடு எப்படி வளர்க்குதுன்னு தெரியுமா முன்னாடி? நான் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன். சின்ன குழந்தையில இருந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேங்க நானு. எப்படிம்மா? சின்ன குழந்தையில இருந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேங்க. ஓ! பள்ளிக்கூடத்து படிச்சதுல இருந்து ஆடு மேய்ச்சிட்டு ஆ. இருக்கிறேங்க நானு. 4 மணிக்கு வர எங்க அப்பா 2 ஆடு வாங்கி குடுத்துச்சுங்க. ம். என் பேர்ல தான் வாங்கி வாங்கி கொடுங்க. சரிம்மா. ஆனா வேலைக்கு தான் வாங்குதுங்க. ம். நான் இங்க வந்து தான் கவர்மெண்ட்ல வாங்கி கொடுத்துருக்கேன். எங்க அப்பா வேலைக்கு வாங்கி குடுச்சுன்னா, சின்னதுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து 4 மணிக்கு ஆடு அவுத்து ஓ! விட்டுருக்கேன். 4 மணிக்கு ஆட அவுத்து விட்டுருவீங்க. எங்க அண்ணன் எருமை மேய்ப்பாங்க. அ. நான் வந்து ஆடு. அ.
ஆடு மேய்ப்புங்க. சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கும்போது ஆடு மேய்ச்சிட்டு இருக்குங்க நான். ம். அதுல இருந்து எங்களுக்கு அதே பழக்கமாயிருச்சுங்க. அதுவே ஆடு மேய்ச்சல். பழக்கமாயிருச்சு. அதே பழக்கமாயிருச்சுங்க. எப்ப எல்லாம் சொல்றாங்க, ம். பரவாயில்ல அம்பிகை உன் கை ராசி பரவாயில்ல. ஆ. இந்த அளவுக்கு ஆடு வந்திருக்குது. ஆ. எங்களுக்கு கொடுத்த ஆடுகள்லாம் செத்துருச்சு. ஆ? எங்களுக்கு கொடுத்த ஆடுகள் ஒரு ஆடும் கூட இல்ல. ஆ. எல்லாம் செத்துருச்சு. நீ எந்த அளவுக்கு உன் கை ராசி பரவாயில்ல. 4 ஆட்டுல இருந்து எத்தனை ஆடு பண்ணீங்க? 50. 50 ஆடுங்க. 50 ஆடு. சரி, அதுல 50 இப்பவே 30 ஆடு இருக்குங்களா? ஆ. நான் வித்துதே 30 ஆடு இருக்குங்க. அந்த அளவுக்கு வித்துட்டீங்க. அந்த அளவுக்கு கிடாய்க, ஆ. ஆடுக ஆ. எல்லாம் மேய்க்க முடியாதுங்க. ஆ. தீனி இல்ல, ஒண்ணு இல்ல. ஆ. என்ன பண்றதுங்க? எவ்வளவு எல்லாம் வருமானம் வித்தாச்சு. இதுல எடுத்தீங்கம்மா? வருமானங்களா? ம். வருமானம் வருங்க. வருஷத்துக்கு 1,00,000 வரும். அப்பா! பரவாயில்லையே. 1,00,000 மேல வருங்க. வேலைக்கு வருஷம். போறதுக்கு இது பரவாயில்ல. பரவாயில்லைங்க. வேலைக்கு போறது பரவாயில்ல. நான் கஷ்டப்படணுங்க. ஆ. இப்ப பாருங்க, நான் உடம்பு சரியில்லாம படுத்து 25,000 ஆயிடுச்சு. ம். இந்த ஆடுகள் கூட அலைஞ்சு ரொம்ப கஷ்டம். ஆடு மேய்க்கிறது பிரச்சனை இல்ல. ம். ஆடுக்கு கஷ்டம், ரொம்ப டயர்ட் ஆயிக்குது. ஆ. நைட் ஆனா தூக்கம் வர்றதில்ல. விடிய தூங்காம ஆடுக்கு ஆ. இப்ப டெலிவரிக்கே அந்த குட்டி கத்துதுன்னா ம். அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம்னு தெரியுங்களா? சாமி கும்பிட்டு டெலிவரி பார்ப்பேன் நான் ஆடுகளுக்கு. ஓ, நீங்களே டெலிவரி நானும் பார்த்துருவீங்களா? டெலிவரி பார்ப்பேன். ஆட்டுக்கு எப்படி? முடியாத கடத்துக்கு மட்டும் தான் டாக்டருக்கு ஃபோன் ஆ. பண்ணுவேன். எப்படிம்மா டெலிவரி பார்ப்பீங்க? கையிட்டுங்க. ஆ. கை தலை வந்துருங்க. ஆ. தலை வந்து அந்த குட்டி வந்து மூச்சு விடும்போது ஆ. கேருங்க. ஆ. மூச்சு விட முடியாது அந்த ம். குட்டிக்கு. ம். நல்லா கணக்க இப்படி மாட்டிக்குங்க. ம். அப்புறம் புடிச்சு இழுத்து கையுள்ளிட்டு இழுத்து எடுக்கும்போது ம். அந்த குட்டிய அப்படியே வந்துருங்க. வந்து நல்லா காது இதெல்லாம் ஊதி ம். இந்த குட்டிங்க ம். பூனைக்குட்டியாட்டு இருந்துச்சுங்க. எது? இது இது பூனைக்குட்டியாட்டு இருந்துச்சா? பூனைக்குட்டியாட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் அது எப்படி இது பண்ணீங்க? இது எல்லாம் ஊசி போட்டுங்க. நரம் மிஸ்டேக்குங்க. ஒரு நரம் மிஸ்டேக் இருக்குங்க ஆ. ஒரு குட்டிகளுக்கு. ஆ. அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணோம். ஓ, இதெல்லாம் ரெடி பண்ணி தான் இது பண்றீங்க. நீங்க 2 பேர் தான். 2 பேர் தாங்க ஆடு. ஆ. புள்ள வந்தா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு புள்ள ஓடிட்டு போகுங்க. ஆ. அது வந்து இப்ப வந்து தலைக்கு ம். மாசமா இருக்கிறாளுங்க. சரி, சரி, சரி. அதனால வர்றதில்ல. அதனால நீங்க மட்டுமே. நாங்க மேய்க்கிறோம். ஆ. புள்ள வந்துட்டு ஒரு நாளைக்கு புள்ள மேய்க்குங்க. ம். புள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க எதை மேய்க்கிறோம்? நாங்க 2 நீங்களும் பேரும் உங்க கஷ்டப்படுறோம். வீட்டுக்காரர் மட்டும் தான் மேய்க்கிறீங்க. அவரு பில்லு கொண்டு வருவாருங்க. ஆ. வேலைக்கு போய் தாலுக்கா ஆஃபீஸ் தான் வேலைக்கு போறாரு. ம். பில்லு கொண்டு வருவார் சாயந்தரம் வரும்போது. நான் பொழுதுக்கு அடகு மேய்க்கிறேங்க. எங்கெங்கம்மா மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போவீங்க? மேய்க்கிறதுக்கு எங்கெங்க கூட்டு போவீங்க? இங்கதான் வருங்க. ம். இந்த பக்கம் போனா அவங்க தோட்டக்கார திட்டுவாங்க. அந்த தோட்டக்கார திட்டுவாங்க. ஆ. எங்க போனாலும் திட்டுவாங்க. ஆ. போனா இந்த தோட்டம் இல்ல அந்த சைட்டுங்க. இங்க மட்டும் தான் நீங்க இங்க போறீங்க. மட்டும் தான் மேய்க்கிறதுங்க. மித்த இடத்துக்கெல்லாம் போனா அந்த பக்கமால போனா பயங்கரமா சத்தம் போடுவாங்க. ம், ஆனா சரி. இருக்கிற இடங்கள்ல வச்சே நீங்க மேய்ச்சு கிட்டத்தட்ட மேய்ச்சு இவ்வளவு ஆடுகளா நீங்க அவ்வளவு பெருக்கிருக்கீங்க. ஆடுங்க. நாங்க வந்து திமிராப்பாலத்துல இருந்தோங்க. ஆ. திமிராம்பாளையம். சரிம்மா. அங்கதான் எங்களுக்கு கண்ணூர்ல கொடுத்ததுங்க. ம். திமிராம்பாளையத்துல தான் இருந்தேன். ஓ. அங்கிருந்து வந்து கட்டுறக்கெல்லாம் நிறைய ஆடு சேர்ந்துருச்சுங்க. ஆ. கட்டுறக்கு இடம் இல்லைன்னு சொல்லிதான் நாங்க ஆ. இங்க வந்துட்டோம். சந்தோஷமா இருக்குங்களா? இந்த 4 ஆடுகள்ல இவ்வளவு ஆடுகள் பெருக்கி இருக்குமே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இல்லைங்களா? சந்தோஷங்க. வாயில்லாத ஜீவன் பாக்குறதுக்கு என்ன கொஞ்சம் சோறு தண்ணி இல்லாம கொஞ்சம் இன்னும் நல்லா தெம்பா இருந்துச்சு. நல்லா இன்னொரு 10 ஆடு சேர்த்து வளர்த்துருவீங்க. வளர்த்துவங்க. ஓ. அந்த அளவுக்கு எனக்கு திறமை ஓ. இருக்குது. ஆனா ஆடுகள் வந்து குழந்தைங்க பக்கத்துல தான் படுக்க வைக்கணும். பக்கத்துலயே படுக்க வச்சுக்கீங்க. பக்கத்துல பாயில் போட்டு பாயில தான் படுக்க வைக்கணும். இந்த குட்டிகளை பாருங்க பாயில தான் படுக்கு. என் பக்கத்துல வந்து பாடுறது அதுகளுக்கெல்லாம் தூக்கம் பாருங்க. இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளையும் கொடுக்கலாங்களா? வேண்டாம். அதெல்லாம் கொடுக்க கூடாது. வயிறு உப்பி செத்து போயிடும். ஓ, அதனால அதுக்கு என்ன கொடுக்கணும்? பின்னாக்கு இந்த தீனுக தலைக இதுதான் கொடுக்கணும். இதுதான் கொடுக்கணும். சாப்பாடு அரிசி எல்லாம் கொடுத்தா வயிறு உப்பி செத்து போயிடும். ஆனா அதை குழந்தைங்களோட பாதுகாப்பா வச்சுக்கணும். மாடுகளால கட்டிட்டு போனாங்க கூட பிரச்சனை இல்ல. இதுதான் இது வந்து மெயினா ஆடுக்கு நினைய கூடாது, சளி பிடிச்சிருங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ஆடு. கரெக்டா இருக்கணும். ஆடு போயிருச்சுங்க. சரிம்மா. அதாவது ஆடுக போயிட்டே இருக்குங்க. ரொம்ப சிறப்பா பேசுனாங்க. இவங்க பேசின இந்த வார்த்தைகள் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாட்டு வெள்ளாடுகள் வளர்ப்பு வந்து வெற்றி பெற்ற ஒரு பெண்மணியை கண்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து நம்ம சிவா டுவெண்டியை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவா டுவெண்டி. வாங்க நல்லா இதுல நல்லா சொல்றேன். பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.